மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்துள்ள மேல நீலிதநல்லூர் பகுதியை சார்ந்த அதிமுக பிரமுகர் வெளியப்பன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகள் தப்பி ஓடிய நிலையில் அவர்களை பிடிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். படுகொலை செய்யப்பட்டவரது மனைவி மாரிச்செல்வி மேல நீலிதநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்துள்ளார். படுகொலை சம்பவம் தொடர்பாக தென்காசி மாவட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் பற்றி தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சக்தி நகர் மற்றும் தென்காசி நகர பகுதிகள் ஆகியவற்றில் முறையான அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களையும் மேலும் வேகத்தடை போர்டுகள், போக்குவரத்து சிக்னல்கள் ஆகியவற்றை மறைத்து வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்களையும் தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி தலைமையில் போக்குவரத்து போலீசார் பிளக்ஸ் பேனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். ஆண்டுதோறும் தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டியிலிருந்து கேரள ஓணம் பண்டிகைக்கு செண்டு பூக்கள், கோழிக்கொண்டை பூக்கள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக கேரள அரசு அலுவலகங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டாம் என கூறி வருகிறது. இதனால் தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டியிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பூக்களின் விலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கிலோ 10 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயிரிடப்பட்டுள்ள செண்டு பூக்கள் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதிகளுக்கு உட்பட்ட கோம்பை, பண்ணைப்புறம் பேரூராட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக புதிதாக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் STK சக்கையன் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர் வினோத் தலைமையில் நடைபெற்ற அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பேரூராட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே தெங்கநாதபுரத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்கள் மீது கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் ரெங்கநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.